நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:55 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:33 வரை புரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 1:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:33 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். விறுவிறுப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக கொடுங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடும். பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். இழுபறியான நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சுப செலவுகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள். என்று பெண்கள் முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று ஓரளவு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதியுடன் செயல்பட வேண்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பரணி என் குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கொடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த காரியமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று ஓரளவு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மதிப்பு மரியாதை கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி ஏற்பட்டது கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு இருக்க கொடுங்க. தேவையில்லாத குழப்பம் இருந்தால் மட்டுமே பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்கள் எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கும். வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு திறமை அதிகரிக்கக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்கும். எதிலும் நிதானமாக இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையான பண உதவியும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்திலும் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடும். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல்ல கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியிலும் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும் என்று நீங்க நல்ல விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி என்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். அனைவரும் இயக்கம்படி நடந்து கொள்வீர்கள் என்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம் நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும் என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நீங்க சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க எல்லோருக்கும் உதவியாக இருப்பீர்கள். நல்லவரின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடுங்க. அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் கூதுகல பயணங்களும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்ற உடல் வழக்கத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற இடமாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்பொழுது கவனம் எடுக்கட்டும். ஏனென்றால் சிலர் உங்களிடம் உதவி கேட்டு தொந்தரவு செய்யக்கூடுங்க. நட்பால் சிலது நல்லது நடந்தாலும் சில குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் போலவே நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்குவீர்கள் என்று பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தீர்க்கமாக எதிலும் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பெண்களுக்கு குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று எதிலும் முன்னேற்றம் உண்டாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இந்த நட்பு மூலம் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருவாதிரை சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. இழுபறியான காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடக்கூடுங்க. பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் காத்திருக்கக்கூடும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விரயங்களால் மன நிம்மதி போன்ற குறைவு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. தாம் தோம் என்று எதிலும் செலவு செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு
கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடும். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய பங்குதாரர்களை தொழிலுக்காக சேர்ப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பகை ஒன்று நட்பாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேரக்கூடுங்க. அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். பல வகை முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தேவையான பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடும். பணம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் காரியங்கள் நடைபெறக்கூடும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. அபாரமான வளர்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தீர்க்கமாக யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்கள் ஓரளவு சரியாக நான் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் கூதுகளும் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவரின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கிடைக்கும் விஷயங்களை என்று நீங்க சரியான முறையில் பயன்படுத்துங்கள். தொழில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரியாக கொடுங்க. பூசம். வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்க கொடுங்க. எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். ஆயில்யம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். நல்லவரின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி நல்லது நடைபெற கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் நிகழும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இருந்தாலும் மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. புகழ் மிக்கவரை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அஸ்திவாரத்துடன் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். சிந்தனை பலம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். செல்வம் சேர்க்கக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பணிகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்களும் உங்களுக்கு வந்து தான் செல்லும். பின்னர் தான் நீங்க எதையும் செய்ய வேண்டியிருக்கும். கூடுமானவரை எதையும் நீங்க யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். முக்கியமாக பண விஷயத்தில் தெளிவாக இருக்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு திருமண யோகம் ஏற்பட கொடுங்க. தொழிலும் அற்புதமாக நடைபெறக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதலில் தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று ஓரளவு சாதகமான நல்ல பலன் கிடைக்கும். பல வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அயல்நாட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் கண்டிப்பாக சரியாகும். இன்று திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்படும் நாளாக கொடுங்க. பூரம். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தேவையான பண உதவியும் இன்று இருக்க கொடுங்க. புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். என்று எல்லோர் மத்தியிலும் சிறந்து காணப்படுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நல்லவரின் சந்திப்பு நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். உத்திரம். இன்று விரைவாக செயல்படக்கூடிய அம்சம் இருக்கின்றது. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குதூகல பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனை திறன் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பான நல்ல பலன்களும் ஏற்படக்கூடும். முக்கியமாக தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடுங்க. நேர்த்தியாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். நல்ல முடிவு எல்லாவற்றிலும் எட்டக்கூடும். மறதியால் நின்ற பணியை மீண்டும் செய்வீர்கள். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நல்லதொரு தீர்வு ஏற்படக்கூடும். தயக்கம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை எதிலும் யோசித்து ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் நேர்த்தியாக செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு என்ற திட்டமிட்ட பணிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரியாகிவிடும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாணவருக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று செய்யும் செயலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. புதிய பொருட்சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தெளிவாக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். அஸ்தம். என்று பகை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காரியங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமான முறையில் எல்லாவற்றையும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று ஓரளவு விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும் நாளாக கொடுங்க. மன மகிழ்ச்சி கூடும். வீடு வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. சித்திரை. இன்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். ஆழ்ந்த நித்திரை என்று ஏற்படக்கூடுங்க. சோகமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். முயற்சி பணிகள் முடியாதது ஏதுமில்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு விருப்பங்கள் கைகூடும் நாளாக கொடுங்க. மன வலிமையும் உண்டாகக்கூடும். எதையும் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லுங்க. துயர் வந்தது கூட கண்டிப்பாக விலகி செல்லும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் பெரிதாக இருக்காது. நினைத்தது ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். விரதம் வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அச்சுறுத்தல்கள் ஏற்பட்ட விஷயங்கள்ல கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பகை உணர்வு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. காரியங்கள் ஏற்பட்ட தாமதமான போக்கு கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். தேவையான பண வசதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இழுபறியான காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் அந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கக்கூடுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று மதி நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு நடைபெறக்கூடுங்க. இன்று பெண்களுக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டும் செய்து கொண்டிருப்பீர்கள். எது எப்படியோ எதையும் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பதட்டப்பட வேண்டாம். என்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க இல்லத்தில் சொல்வதும் அதுக்கான தீர்வு காண்பதும் ரொம்ப முக்கியம். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். காதலில் நீங்க கண்டிப்பாக சந்தேக பார்வை எதுவும் பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். செலவுகளை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத விபரீத விளையாட்டுகள் வேண்டாம். தேவையில்லாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சை அன்பாக பேசுங்கள். காரியங்களை சாதிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பண இழப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாகும். காரியங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். விரதம் வழிபாடுகள்ல நம்பிக்கை கொடுங்க. சொந்த பந்தங்களால் வந்த துயர் கண்டிப்பாக விலகி செல்ல கூடுங்க. விசாகம். என்று பொறுமையாகவும் நிதானமாகவும் காரியம் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். பெரிய மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். விரைவாக செயல்பட்டால் எதிரையும் வெற்றி பெற முடியும். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம். அதனையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நலம் காணும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தொட்டதும் ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடுங்க. பணம் வரக்கூடிய வேலையை நீங்க எடுத்து செய்வீர்கள். பேச்சிலும் உங்களுக்கு கனிவு பிறக்கக்கூடும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன் வருவீர்கள். என்று இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லதொரு முடிவெடுக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உடைய திறமைகள் கண்டிப்பாக பலிச்சிடும். புதிய நபர்களின் அறிமுகமும் உண்டாக கூடுங்க. அதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கூடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வமும் ஏற்படக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் விஷயங்களை மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். பெண்கள் இன்று இரவும் பகலும் கடினப்பட்டதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் இன்று செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு சிறப்பாக இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பழகுவீர்கள். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். செலவை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். என்று உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். புதிய தொடர்புகளால் லாபம் ஏற்படக்கூடும். என்று காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே
கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம், என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கூடுங்க. தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கூடுங்க. கேட்டை, நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாக்க கூடுங்க. பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், என்று பிறர் விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். வாகனம் வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் ஆர்வமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். 2 நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் உங்களுக்கு புதிய முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தை விட கூடுதலாகவே லாபம் கிடைக்க கொடுங்க. வங்கியில் ஒரு பக்கம் இருப்பு கூடிவிடும். வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். செயல் திறமை மூலம் உங்களுக்கு கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்க முடியும். சான்றோர்களின் நட்பு இன்று உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பாராட்டும் புகழும் கிடைக்க பெறும் நாளாக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. பெண்கள் இன்று வருமானத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். உரிய நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுய தொழில் மீது கண்டிப்பாக ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை சிரமம் இருந்தாலும் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். காதலில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு சுமூகமாக இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் உயர்வான வாழ்க்கை வாழ முடியுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் இன்று செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தெய்வீக சிந்தனை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். வாங்கிய கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. சுய தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடும், எதிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகனம் வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் பெற முடியுங்க. எல்லா விதமான சூழலும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். உத்திராடம், நல்ல பலன் தேடி வரக்கூடும். சாதகமான பலனும் காத்திருக்கின்றது. லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். வரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். என்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. முன் பின் தெரியாத நபருடன் எந்த ஒரு கருத்துக்களும் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. நல்லவரின் நட்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. சிலருக்கு வாகன யோகமும் ஏற்படக்கூடும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. உங்கள் முயற்சிக்கு கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கடினமான உழைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பொதுவான விஷயங்களை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வரவுகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் சாதகமான பலன் ஏற்படக்கூடுங்க. மேல் அதிகாரிகளின் கெடுகுபிடிக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பாராட்டுகள் கிடைக்கப் பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள்.
எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் நாகரிக கொடுங்க. மனமும் கண்டிப்பாக திருப்தி அடைய கொடுங்க. பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக் கூடும். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கெல்லாம் செல்லும். கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். லட்சியங்களும் ஒரு பக்கம் கைகூட்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பை உயர்த்துங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. திருவோணம். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று நீங்க விரைவாக செயல்படுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் உருவாகக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். சங்கடங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரக்கூடுங்க. சம யோசித்த புத்தியால் சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று உறவினர்கள் வருகை இருக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்ற மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைபிறக்காது. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருப்பமான உணவுகள் அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை இருக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். பிறர் விஷயங்கள் மட்டும் தண்டைகள் செய்ய வேண்டாம். புதிய ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்குங்க. துணிவும் துணிச்சலும் ஏற்படக்கூடும். திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் துணிச்சல் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. அதனால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மறதியால் இந்த பணியை மீண்டும் செய்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. பதட்டம் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகி விடக்கூடும். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில ஜெயிக்க முடியும். அதுவும் சுலபமாக ஜெயிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதுமானது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனிதாபத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் என்று மட்டுமில்லை என்றும் இருக்கும். ஆனால் கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம். சதயம். ரொம்ப பொறுப்பாக இருப்பீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. என்று மன கவலைகள் குறைந்து ஓரளவு நிம்மதி ஏற்பட கூட்டும். போராட்டாத்தி. என்று திறமைகள் வெளிப்பட கொடுங்க. சந்தோஷமான மனநிலை என்று உருவாக கூட்டும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கூட்டும். திடீர் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும்.
பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். குழந்தைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். வெயில் அதிகமாக இருப்பதால் வெளியில் சுற்றுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் அடையக்கூடும். மீனம் மீனம் ராசினியர்கள், என்று தயவு செய்து பிறர் விவகாரங்கள் மற்றும் தடைகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். யாரையும் இன்று தயவு செய்து குறைகளும் சொல்ல வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக தடைகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கும்பொழுது கவனம் என்பது துளி கூட சிதறக்கூடாதுங்க. அது மட்டுமில்லை, சில பணிகள் மறதியால் இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட வேண்டாம். தெளிவு மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக இன்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பலரது உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். செயல்களுக்கு இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. புகழ் மிக்கவர்களை சந்தித்து மனம் திருப்தி அடைவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். அது மட்டுமில்லை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவும் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை கூட வெற்றி இருக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. நெடுநாளைய சங்கடமும் கண்டிப்பாக தீரும். என்று பெண்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன கஷ்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்ற விருப்பங்கள் ஓரளவு கைகூடி விடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும். தயவு செய்து கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். உத்திரட்டாத்தி என்று செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். எதிலும் வெற்றியும் உண்டாகக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. இன்று எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பிரச்சனை கூட முடிவு கட்டுவீர்கள். இல்லத்திற்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சின்னதாக தயக்கம் கொஞ்சம் இருக்குங்க. பார்த்து எதையும் செயல்படுத்துங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.